மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிராண்ட் அம்பாசிடராக நடித்த ஒரே காரணத்திற்காக 1 பைசாவிற்கு 1 கிராம் தங்க மோதிரம். ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் அதிரடி. 1 பைசா குறைந்த விலையை நிர்ணயம் செய்ததற்காக ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த சர்ப்ரைஸ். கூடவே ஒட்டி கொண்ட மகேந்திரா நிறுவனம். அடுத்தடுத்து விடப்படும் டெண்டர்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ்பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கே அடித்தளமாக, அந்த பேஸ்மெண்டாக, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பாலமாக இருந்ததே, எப்படி ராமருக்கு அணில் பாலமாக இருந்ததோ அதே மாதிரி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு பாலமா செயல்பட்டதே பெண்கள் தான். அதுக்கு காரணம் தேர்தலுக்கு முன்னாடியே அந்த பெண்களை கவர்வதற்கு மாதிரியான அந்த வாக்குறுதிகள் எல்லாமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது 1000 ரூபாயா இருக்கக்கூடிய மகளிர் உதவித்தொகையை நான் 2500 ரூபாயா உயர்த்தி கொடுப்பேன். பெண்கள் தமிழகம் முழுவதும் இலவசமா பயணம் செய்யலாம். சென்னையில இருக்கக்கூடிய நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் இலவசமா ஃப்ரீயாவே ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இலவச பேருந்து. அது போக கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசைகளும் கிடைக்கும் ஒரே இடம் காட்டுப்பூச்சி அண்ட் கோ. அந்த மாதிரி தாவேக்கா ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கல்யாணத்துல இருந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது வரைக்கும் அடுத்தடுத்த சீர்கள், அண்ணன் சீரு, தாய்மாமன் சீருன்னு அவ்வளவு திட்டங்களை பெண்களுக்காக அறிவிச்சிருந்தாரு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதுல தேவையான திட்டங்கள், உருப்படியான திட்டங்கள், பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் ஏதாவது நடைமுறைக்கு வந்துதான் பார்த்தோம்னா கிடையாது இந்த பட்ஜெட்ல. ஆனா ஒரு கல்யாணமாகி பெண்களை வீட்டுக்குள்ளேயே இருத்தி வைங்க அப்படின்னு சொல்லுவதற்கு தேவையான அனைத்து திட்டங்களுமே வந்திருந்தது. தாய்மாம சீரு, அன்னை சீரு, இப்படி எல்லா திட்டங்களையும் அறிவிச்சிருந்தாங்க. எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தாலிக்கு தங்கம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டத்தை கல்யாணம் மட்டும்தான் பெண்களோட வாழ்க்கையா, அதை மட்டும்தான் நீங்க ஊக்குவிப்பீங்களா சொல்லி கல்வியை ஊக்குவிக்கிறோம்னு அந்த திட்டத்தை அப்படியே புதுமை பெண் திட்டமா திமுக ஆட்சியில மாத்திருந்தாங்க. 1000 ரூபாய் மாணவிகளுக்கு கிடைப்பதற்கான ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்ப என்னடானா, நீங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? கிடையாது, நான் மறுபடியும் கல்யாணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒரு 20 வருஷம் நான் பெண்களை பின்னாடி அப்படியே இழுத்துட்டு போயிருவேன், அவங்களோட சிந்தனைகளையும் நான் அது மாதிரியே மாத்திருவேன் அப்படின்னு முதல்ல அண்ணன் சீர அறிவிச்சாரு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதுவே மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அதாவது 8 கிராம் தங்கமும் ஒரு விலை உயர்ந்த பட்டு புடவையும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பட்டு புடவையை நம்ம டீல்லையே விட்டுருவோம், அது ஒரு 5000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 8 கிராம் தங்கத்துக்கே 1 கிராம் தங்கம் இப்போ 14,500 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. 8 கிராம் தங்கம் அப்படி கால்குலேட் பண்ணோம்னா 1,10,10,000 ரூபாய்க்கு மேலே போகுது. நம்ம பேசிக்கா 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு போட்டு பார்த்தா கூட ஒரு ஆண்டுக்கு 5 இருந்து 6 லட்சம் பெண்களுக்கு திருமணம் ஆகுது. இதுல எந்த தங்கச்சியை டீல்ல விட்டுட்டு எந்த தங்கச்சிக்கு சீரு கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது 812 கோடி ரூபாய் தான். இந்த 5 லட்சம் பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு 8 கிராம் தங்கம் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 5000 கோடிக்கும் அதிகமாவே தேவைப்படுது. 5000 கோடிக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய இடத்துல வெறும் 812 கோடியை மட்டும்தான் அண்ணன் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுலேயே ஒரு பாரபட்சம் வந்துடுச்சு. எந்த தகுதி வாய்ந்த தங்கச்சிக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இனிமே தான் நமக்கு தெரிய வரப்போகுது. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கல்யாணத்தோடு நின்றுட்டீங்கன்னா எப்படி, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது படிச்சு கிடிச்சு வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால நான் உங்களுக்கு அடுத்து தாய்மாமன் சேர் அண்ணன், அதுக்கப்புறம் தாய்மாமனா ப்ரொமோஷன் ஆகணும் இல்லையா? அதனால் நான் ப்ரொமோஷன் ஆகிறதுக்காக உங்களுக்கு தாய்மாமன் சீர் தரேன். அது ஒரு குழந்தையோடலாம் நீங்க நிறுத்தக்கூடாது. 1 2 3 4 5ன்னு நீங்க எத்தனை குழந்தை வேணா பெத்து போடலாம். எல்லாத்துக்குமே தாய்மாமன் இருந்து உங்களுக்கு சீர் செய்வேன். என்ன சீரு? 1 கிராம் தங்க மோதிரம் கொடுப்பேன். நீங்க 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்குங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வரிசையா பிள்ளை பெத்து போட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படியே நீங்க 1 கிராம் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கூடுதல் போனஸா நீங்க 3வது குழந்தை பெற வரைக்கும் உங்களுக்கு மகப்பேறு விடுப்பு கொடுப்பேன். 3வது குழந்தை நீங்க பெத்து போட்டாலுமே உங்களுக்கு 365 நாளுமே உங்களுக்கு மகப்பேறு விடுமுறை அப்படிங்கிற ஒரு புது திட்டத்தையுமே இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. இப்படி பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு அடுத்து ஒரு 4-5 வருஷம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருப்பதற்கான அந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அப்புறம் அந்த 4-5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு அப்படியே பழகி போயிடும். இதை சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுவே பழகிரும் அப்படிங்கிற மாதிரி பழகிரும். ஸோ இப்படி ஒரு அருமையான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு திட்டம் தான் இந்த அன்னை சீர் திட்டம். தேர்தல் வாக்குறுதிகள்லேயே இந்த அன்னை சீர் திட்டம் அறிவிக்கப்பட்டு ஜூன் 22ஆம் தேதி அரசு அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க.
ஜூன் 23ஆம் தேதி இதுக்கான டெண்டருமே வந்து ஓப்பன் செய்யப்படுது. அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் பிட் ஓப்பன் ஆகி யார் வந்து குறைந்த விலையை நிர்ணயம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுமே தேர்வு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த திட்டத்துல 4,41,667 குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்கப்படும். அதுக்கான டெண்டர் தான் வந்து ஓபன் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது 755.83 கோடி இதுக்கு வந்து நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய தொகையில இவ்வளோ பெரிய பட்ஜெட் அரசு டெண்டர் அப்படிங்கிறதுக்கு யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த விலை பட்டியலெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதில் பார்த்தா 1 பைசா ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னது 1 பைசாவா? ஒரு ஆசை மிட்டாய் கூட 25 பைசாலேருந்து ₹1 மாறிடுச்சு. நீங்கள் 1 பைசாவுக்கு தங்க மோதிரமான எப்படி நம்ம வாயை பழக்கிறோமோ அதே மாதிரி போய் பார்த்தா ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் அது எப்படி 1 பைசாவுக்கு நீங்கள் வந்து 1 கிராம் தங்க மோதிரம் கொடுப்பீங்க, அது எப்படி சாத்தியமாகும்னு கேட்கும்போது தான் நாங்கள் வந்து 1 பைசாவுக்கு 1 கிராம் தங்க மோதிரம்லாம் கொடுப்போம்னு சொல்லலை. 1 பைசா அப்படிங்கிறது அந்த செய்கூலி சேதாரம் மேக்கிங் சார்ஜஸ் அந்த லொட்டு லொசுக்கு இதர சார்ஜஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு நாங்கள் வந்து 1 பைசா தான் நாங்கள் வந்து நிர்ணயம் செஞ்சுருக்கோம். அதாவது செய்கூலி சேதாரமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு இது ஹூக்கிங் பாயிண்ட் நாங்கள் வந்து 1 பைசா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்னேகா இந்த 1 பேரில் தான் விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு காமெடி வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த 1 பைசா இந்த 1 பைசாவில் விழுந்து இவர் தான் குறைவான விலையை நிர்ணயம் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்துக்கு இந்த டெண்டர் வந்து விடப்போகுது. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க குறைந்த விலையை நிர்ணயம் செய்ததற்காக மட்டும்தானே தவிர விஜய் அவர்கள் ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்துக்காக பிராண்ட் அம்பாசிடராக இருந்தாங்க, அதுக்காக தான் இது. சமீபத்தில் அதோட ஓனர் கூட வந்து விஜய் அவர்களை சந்திச்சிருந்தாரு அப்படிங்கிற அந்த தப்பு கணக்கெல்லாம் நீங்க போட்டுறாதீங்க. இது வந்து குறைந்த விலையை நிர்ணயம் செய்ததற்காக. எப்படி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனமான எஸ்எஸ் என்டர்பிரைஸ் குறைந்த விலை 61 கோடியை நிர்ணயம் செய்து தமிழர்கள் எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகத்துக்கு ஒப்பந்த நடத்துனர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு டெண்டரை வந்து அவங்க கைப்பற்றினாங்களோ, எப்படி குறைந்த விலையை நிர்ணயம் செய்து அவங்க கைப்பற்றினாங்களோ, அதே மாதிரி குறைந்த விலையை நிர்ணயம் செய்து இந்த ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனமும் இந்த அன்னசீர் திட்டத்தை வந்து கைக்குள்ள எடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கக்கூடிய அந்த விவகாரம் சட்டமன்றத்துக்குள்ள எவ்வளோ பெரிய பூதாகரமான விஷயமா அது வெடிச்சாலுமே பாதி எம்எல்ஏக்களுக்கு மேலே எங்களுக்கு இந்த கார் வேணாம் அப்படின்னு அசிங்கப்படுத்துகிற மாதிரி மூஞ்சுக்கு நேராக சொன்னாலுமே இல்லை நான் கொடுத்தே தீருவேன், என்ன நம்பி வந்த எம்எல்ஏக்களுக்கு நான் செய்யாமல் யார் செய்ய போகிறா, நிதி பற்றாக்குறை, விவசாயிகள், மாணவர்கள், படிப்பு, கல்வி இதெல்லாம் அது ஒரு பக்கமாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களுக்கு கார் வேணும். ஒரு அரசு அதிகாரிகளுக்கு முன்னாடி நம்ம வந்து அரசு வாகனத்தில் போகும்போது தான் எம்எல்ஏக்களுக்கு வந்து கெத்தாக இருக்கும் அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்களே வந்து பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த கெத்தை நம்ம மெயின்டைன் பண்ணோம்ல, அதுக்காக ஒரு அரசு கார் கொடுத்தே ஆகணும்னு. அதுவுமே அந்த கார் அந்த டெண்டர் வந்து மகேந்திரா நிறுவனத்துக்கு தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமுமே தெளிவாக தெரிய வருது. ஏன்னா நேற்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ள அந்த டெஸ்டிங் டிரைவுக்காக நிறுத்தப்பட்டிருந்த கார் அப்படி ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா எல்லாமே மகேந்திரா நிறுவனத்தினுடைய வெவ்வேறு மாடல்களை சேர்ந்த கார்கள் தான். அதாவது ஸ்கார்பியோ ஒரு பக்கம், எஸ்யூவி ஒரு பக்கம், பொலிரோ ஒரு பக்கம், அதே மாதிரி பொலிரோ நியோ அப்படின்னு பல தரப்பட்ட மகேந்திரா வாகனங்கள் தான் அந்த சட்டமன்றத்துக்கு முன்னாடி டெஸ்ட் டிரைவுக்காக நிறுத்தப்பட்டது. அதாவது குறைந்த விலையை வந்து நிர்ணயம் வந்து மகேந்திரா நிறுவனம் தான் செய்வாங்க. எப்படி ஜோஸ் ஆலுகாஸ் எஸ்எஸ் என்டர்பிரைஸ்லாம் நிர்ணயம் செஞ்சு குறைந்த விலையில் அந்த டெண்டரை வந்து தனக்கு கைக்குள்ள கைப்பற்றிக்கிட்டாங்களோ, அதே மாதிரி மகேந்திரா நிறுவனம் தான் வந்து குறைந்த விலையை நிர்ணயம் செய்வாங்க அப்படின்னு இவங்களே முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. எப்படி முதலமைச்சரோட அலுவலகத்துக்கு விடப்பட்ட டெண்டர் வந்து 5.54 கோடி மதிப்பில் இருந்தாலுமே அந்த டெண்டர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 90% வேலைகள் எல்லாமே நிறைவடைஞ்சிருக்குல்ல. அப்போ இவங்க தான் வந்து சீக்கிரமாக வேலையை முடிப்பாங்க, இவங்க வந்து சீக்கிரமாக வேலையை முடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்னாடியே வச்சு அந்த வேலைகள் எல்லாமே சாம்பிள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் டெண்டரே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் விஜய் அவர்களுக்கு வேண்டிய படக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ, இதில் வந்து அந்த ஊப்பி நிறுவனம் எந்த வகையில் வேண்டப்படுறாங்க அப்படிங்கிறது இன்னும் வெளியே வரல. வெளிவரும்போது அதை பற்றியும் பேசுவோம். அவங்களுக்கு மட்டுமே அனைத்து பொறுப்புகளும் அரசு பதவிகளும் அரசு டெண்டர்களும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சமீப காலமாகவே பார்த்துட்டு இருக்கோம். எப்படி கல்பாத்தி அர்ச்சனா அவர்களுக்கு வந்து அரசு அறநிலையத்துறையில் பதவி கொடுக்கப்பட்டதோ, எப்படி ஜனநாயகன் படத்தில்
ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய வெங்கட் அவர்களுக்கு வந்து டெல்லி பிரதிநிதியாக ஒரு பதவி கொடுக்கப்பட்டதோ, தாவேக ஐடி விங் நிர்வாகிகளுக்கு அரசு டிஎன் ஃபேக்ட் செக்ல வந்து அரசு பதவிகள் வழங்கப்பட்டதோ, அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து அரசு பதவிகள் ஒன்று கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிய வருது. இதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கர்நாடகா அரசு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு 3 பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து அங்கே வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடியவங்க, அங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க, பிறப்பு மட்டும்தான் தமிழகத்தில், வாழ்வாதாரம் எல்லாமே கர்நாடகாவில் இருக்குது. அப்போ கர்நாடகா தான் முழு பொறுப்பையை எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லா கட்சிகளும் முன்னிறுத்துறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் கூட கர்நாடக அரசு தான் 1 கோடி அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில், நான் தான் தார்மீக பொறுப்பேற்றுக்குவேன், தமிழ்னு வந்துட்டுனாலே என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா அழகிய தமிழ் மகன் படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. இதுக்குமே வந்து பல கண்டனங்கள்லாம் தெரிவிக்கப்படுது. எதுக்கெல்லாம் பொறுப்பேற்றிருக்கணுமோ, எதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கணுமோ, எதெல்லாம் மக்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிறதோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா யாரெல்லாம் நெருங்கியவர்களாக இருக்கிறார்களோ அவங்களும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அதற்கான வேலைகள் எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கர்நாடகால ஏன் இவருக்கு கொடுக்கணும், இவருக்கும் கர்நாடகாவுக்கும் அப்படி என்ன நெருங்கிய உறவு இருக்கு, மேகதாது அணை வந்து கட்டப்படும், நாங்க கட்டியே தீருவோம், கட்டுறதே தமிழர்களுக்காக தான் அப்படின்னு DK சிவகுமார் அவர்கள் இங்க வந்து தமிழகத்துல வந்து செய்தியாளர்களை சந்திச்சு வெளிப்படையாவே சொல்றாரு. ஆனா அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காம நான் வந்து கடிதம் அனுப்பிட்டேன், நான் வந்து அமித்ஷா கிட்ட சீக்ரெட்டா பேசிட்டேன்னு அதையும் கடந்து போறாரு. அப்ப கர்நாடகாவுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கு, ஏன்னா மீதி கொடுக்கப்பட்ட அந்த சலுகைகள் வாங்க பெற்றவர்கள் எல்லாருக்குமே வந்து என்ன தொடர்பு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. இந்த விஷயமும் கூடிய விரைவில் தெரிய வரும்போது தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.